நேற்று பரபரப்பாக காணப்பட்ட திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியை பற்றி தான் இன்று நம்ம கள நிலவரம் பேச போகிறோம். அதாவது நேற்று பரபரப்பாக காணப்பட்டதுன்னா, பிரதமர் அவர்கள் 28/2/2024 அன்று திருநெல்வேலி வருகை புரிந்திருந்தார். திருநெல்வேலி வந்தார்னா சும்மா விடலைங்க, திமுகவை வெளு என்று வெளுத்து விட்டார். ஆமாம், வெள்ளுன்னு வெளுத்திருக்காரு. லேசு மாசான வெளுப்புலாம் இல்லை. அதாவது திமுக இனி கண்ணில் காண முடியாது, திமுக எந்த ஒரு கட்சியை இனி கண்ணில் காண முடியாது அப்படின்ட்டு கடுமையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளு என்று வெளுத்திருக்கிறார் திருநெல்வேலியில். அந்த நிகழ்வுக்கு பெரிய கூட்டம் சேர்ந்திருந்தது. ஏன்னா கிராமப்புறங்கள்லாம் இருந்து வேனில் அழைத்து சென்றிருந்தார்கள். அதனால் எல்லா கட்சிகளுக்கும் வேனில் அழைத்து செல்வது போல பிஜேபிக்கும் வேனில் அழைத்து சென்றிருந்தார்கள். மோடி அவர்கள் திருநெல்வேலி அல்வா எத்தனை ருசியாக இருக்குமோ, ஏன்னா ஸ்கிரிப்ட் எழுதி யாராவது கொடுப்பாங்களே, திருநெல்வேலி அல்வாவுக்கு ஃபேமஸானது அப்படின்ட்டு. திருநெல்வேலி அல்வா எத்தனை ருசியாக இருக்குமோ அத்தனை ருசியானவர்கள் திருநெல்வேலி மக்கள் அப்படின்னு பேசினார். இனிப்பாகத்தான் பேசினார். ஆனால் வெள்ளம் வந்த திருநெல்வேலி, அழிந்து போன சிந்து பூந்தரை, அதாவது சிந்து பூந்தரையில் நிறைய வீடுகள் இடிந்து தரைமட்டமாகிவிட்டன, நிறைய சேதங்கள். அந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி நிலவரங்கள்லாம் இருக்கு, அங்கேயும் வந்துட்டு போனார். அப்போ அந்த திருநெல்வேலிக்கு பிரதமர் அவர்கள் என்ன நிதி கொடுத்துருக்கிறார், திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதிக்கு என்ன நிதி கொடுத்துருக்கார்? திமுக அரசு, தமிழ்நாடு அரசு பெரும்பகுதியாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு 6000 ரூபாய் நிதி கொடுத்துருக்காங்க. வீடு கட்டி கொடுக்காங்க. குறைந்த அளவு பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு நிவாரண நிதி கொடுக்காங்க. அதே மாதிரி விவசாய நிலங்களுக்கு நிவாரண நிதி கொடுக்காங்க திமுக அரசு. ஆனால் வெள்ள நிவாரண நிதியாக, பேரிடர் கால நிவாரண நிதியாக ஒன்றிய பாஜக அரசு, அதாவது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசு என்ன நிதி கொடுத்திருக்கிறது என்று கேட்டால், பிஜேபியினர் திருவென்று ஒழிக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த நிதி என்ன நிதி கொடுத்துருக்குன்னு சொல்லதுக்கு தெரியலை. அவங்களுக்கு சந்நிதி தான் தெரியும், ஏன்னா சாமி சந்நிதி தான் தெரியும் அப்படின்ட்டு போகக்கூடிய ஆட்களாக தான் இருக்காங்க. ஏன்னா கோயில் கட்டி கொடுத்தா போதும், அங்கே போய் கும்பிட்டுட்டு கஞ்சி கோழியிலன்னா கூட படுத்து உறங்கிடுவாங்க போல், அந்த நிலைமையில இருக்காங்க. அதனால் அவர்களை நம்ம குறை சொல்ல முடியாது. பாஜக கட்சியில் 2014 ஆளுக்கு 15 லட்சம் ரூபா போட்டுருவோம், ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய வங்கி கணக்கில் 15 லட்சம் ரூபா போடுவோம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எடுத்து அள்ளியாந்து நாங்கள் 15 லட்ச ரூபா போட்டுருவோம்னு மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினார். அதை பின்னாளில் நான் சும்மா ஜூம்லா கதை விட்டோம், அதை நம்பி தொலைச்சது இந்திய மக்கள் கூட்டம் அப்படின்ட்டு அமித்ஷாவும் சொல்லிட்டாரு, நிதின் கட்கரியும் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கிட்டுங்களேன். நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வெளிநாட்டில் இருக்க கருப்பு பணத்தை தான் மீட்டாங்களான்னா அதுவும் கிடையாது. இப்போ இவங்க ஆட்சி காலத்தில் இருக்கிறது, அங்கே இருக்கிறது கருப்பு பணம் இல்லை, இந்தியர்களின் சேமிப்பு, வெளிநாட்டில் உள்ள இந்தியர்களுடைய சேமிப்புகள் இருக்குது அப்படின்ட்டு பெருமையாக பேசிக்கிட்டாங்க. அது கருப்பு பணம் கிடையாது, வெளிநாட்டு பேங்க்ல இருந்து அது இந்தியர்களுடைய சேமிப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பெருமைக்கு பேச்சை பாரதிய ஜனதா அரசு பேசிக்கொள்கிறது. நம்ம அதில் நீங்கள் சால்ரா தட்டுற ஆட்களாக தானே இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர்களை நம்ம என்ன சொல்லிட முடியும்? வருடத்திற்கு 2 கோடி பேருக்கு வேலை தரேன்னாங்க. கொரோனா காலத்தில் 2 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் வேலை இழந்து போனார்கள், நாதியற்று போனார்கள். நாடே நாசமாக போச்சுன்னு வைங்களேன். சீரம் நிறுவனத்தை, அந்த கொரோனாவை தடுக்கக்கூடிய ஆயுதம் மருந்துன்னு சொல்லி சீரம் நிறுவனத்தை வளர்ப்பதற்காக அவங்ககிட்ட இருந்து பிஜேபிக்கு ஒரு 100 கோடி ரூபா 200 கோடி ரூபா பிஜேபி கட்சிக்கு நிதி வந்திருக்கு. அந்த நிதியை வசப்படுத்துவதற்காக சீரம் நிறுவனத்தை வளப்படுத்துவதற்காக கட்டாயமாக கொரோனா தடுப்பூசி போடணும் அப்படின்ட்டு கட்டாயப்படுத்தினார்கள் மக்களை. அந்த வகையில் பிஜேபி ரொம்ப உன்னிப்பான வேலைகளை செய்ததுன்னு நம்ம சொல்லலாம். பிஜேபி அரசு, அந்த அரசனுடைய பிரதமர் நரேந்திர மோடி, அவர் சொல்வதெல்லாம் வாயில் வடை சுடுகிறார்னு சொல்லுவாங்க. என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எம்ஏ படித்தேன் பாரு, அதற்கான தரவுகள் இருக்காது. நீருக்குள்ள போய் அவர்
2 பேரும் அமுக்கி பிடிச்சிக்கிட்டு அவ தரையில் உட்காந்து கடவுளை கும்பிட்டு நம்மளை வந்து எவ்வளவு ஏமாற்ற முடியுமோ அத்தனையும் ஏமாற்றுவார்னு வைங்களேன். நம்ம இப்போ அதெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் பேசக்கூடாது, அதை ஏன் பேசுது, நீ பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது, உனக்கு என்ன தகுதி இருக்குது? அவர் பிரதமர் என்ன வேணாலும் பண்ணுவார், என்ன விதமான பொய் வேண்டுமானாலும் சொல்லுவார், நாட்டு மக்களை ஏமாற்றுவார், பல 100 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவார், ஆட்சிகளை மாற்றுவார், காட்சிகளை மாற்றுவார். அது பிஜேபியினுடைய வாடிக்கை, பிரதமருடைய வாடிக்கை. இதில் தலையிடுறதுக்கு உனக்கு நேரம் ஆயிடுச்சு இருக்கு, நீ ஒரு துக்கடா அப்படின்ட்டு பக்கத்தில் ஒருத்தர் பேசுகிறாரு. அது நம்ம காதில் விழுது. நம்ம அதுதான் நிலவரம். இருந்தாலும் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியினுடைய கள நிலவரம் என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கணும். முன்ன வந்து அதிமுகவுடைய கூட்டணி கட்சிகளுடைய நிலவரத்தையும் அது எப்படி ஒதுக்கப்படுங்கிறதையும் தான் முன்ன பல வீடியோக்குள்ள இப்போ பேசிப்போம். இப்போ திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் பொதுவான கள நிலவரம் என்ன அப்படிங்கிறத பேச போகிறோம் இந்த வீடியோவில். சட்டக்குன்னு பாயிண்ட்டுக்கு வாயாங்க, ஐயோ அவன் ஜெயிச்சிருவாயா, இவன் பின்னாடி வந்துடுவாமியா, இவன் 3ஆவது இடத்துல இருந்துருவாமியா அப்படின்னு படக்குன்னு நான் அது திறந்து வச்ச உடனே சொல்லிட்டு அந்தால மூடிக்கிட்டோம்னா 1 நிமிட காணொலி தான், அவ்வளோதான். அந்த மாதிரி சொல்லிட்டா அதை எப்படி நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்க? அதாவது விளக்கங்கள் இல்லாமல், விவரங்கள் இல்லாத ஒரு கட்டுரையோ ஒரு வீடியோவையோ பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் அது வந்து அப்போ பிஜேபிக்காரர்களாகத்தான் இந்தியா முழுமைக்கும் தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கிறார்கள் என்று தான் சொல்லணும். அந்த மாதிரி பொய்களை ஏற்றுக்கொள்வது என்றால் ஒரு ஆய்வு, அதாவது புதிய தலைமுறை எடுத்திருக்குல்ல பொய்யான ஒரு இது, அந்த மாதிரியான புழுகுனி கதைகளை எல்லாம் நம்ம எடுத்து போட முடியாது. மக்களுடைய மனநிலை அந்த மாதிரி இல்லை. ஏன்னா திமுக அரசுடைய திட்டங்கள் மக்களை சென்றடைந்திருக்கிறது. 1000 ரூபா மகளிர் உரிமை தொகை எல்லார் வீட்டு கதவுகளையும் தட்டி இருக்கிறது. அதை முதல்ல வந்து எல்லா கட்சியினரும் மனதில் வைத்து கொள்ள வேண்டியது. அதனால்தான் திரு கானா சீமான் அவர்கள் கடுமையாக அந்த திட்டங்களை எதிர்க்கிறார். ஆமாம், மகளிர் உரிமை தொகையை மட்டுமல்ல, பேருந்து இலவச பேருந்து பயணத்தையும் ஏன் பிள்ளைய போக முடியாமையா இருக்குது அப்படிங்காரு. 1000 ரூபா மாணவிகளுக்கு மாதந்தோறும் உயர்கல்வி பயில்வதற்கு ஊக்கத்தொகையாக திமுக அரசு கொடுப்பதையும் எதிர்த்து வருகிறார் சீமான். எங்கள் அம்மா 500 ரூபா சம்பளம் கொடுக்கா, ஒரு வேலைக்கு வர ஆளுக்கு ஒரு கோட்டரையும் கொடுக்கா, எங்கள் அம்மைக்கு போய் மாதம் 1000 ரூபா கொடுக்கு இந்த அரசு. எங்கள் அம்மாகிட்ட இல்லாத பணமாங்க அவங்க அம்மாட்ட இருக்கும். சீமான் சொல்கிறாரு, அவங்க அம்மாட்ட காசு இருக்கியா, எங்கள் அம்மாட்ட காசு இல்லையே, என் வீட்டில் காசு இல்லையே. அப்போ 1000 ரூபா அப்போ தந்தாங்கன்னா நமக்கு வந்து பெரிய புண்ணியந்தான். அதாவது மக்களுடைய நிதியில் இருந்து, மக்களுடைய வரியில் இருந்து தான் அரசு தருகிறது. திமுக அதனுடைய கையில் இருந்து தரவில்லை, கையில் இருந்து தருவதாக நான் சொல்லவும் இல்லை. திமுக அரசு வந்து வரி வருவாயில் இருந்து நமக்கு தருகிறது என்றால் ஆட்சியை அத்தனை நேர்த்தியாக கொண்டு போகிறார்கள். சிந்தாமல் சிதறாமல் நேர்த்தியாக கொண்டு போனால்தான் மக்களுக்கான திட்டங்களை பார்த்து செய்ய முடியும். அதை எல்லா பிள்ளைங்களையும் படிக்க வைப்பதற்காக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் பார்த்து திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது. படிப்பதை கெடுக்கும் விதமாக ஒன்றிய பாஜக அரசு நம் மக்கள் மீது புதிய கல்விக் கொள்கை என்ற திட்டத்தை கொண்டாந்து திணிக்கி, விஸ்வகர்மா யோஜனா, அது என்னது, குலக்கல்வி திட்டம், ராஜாஜி கொண்டு வந்த, பார்ப்பனர் ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டம். இப்போ அவன் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அப்பா என்ன வேலை பார்த்தாரோ அந்த வேலை பார்க்க இஷ்டப்பட்டு அதுக்கு போ, நான் உனக்கு வந்து வங்கி கடன் தரேன். எத்தனை கேவலமான திட்டம் இந்த திட்டம். வாப்பா நீ தச்சு வேலை பண்ணுவியா, இந்த போ, நீ பானை சுடுவியா, அந்த போ, உன் அப்பா பார்க்குற வேலைக்கெல்லாம் போ, படிக்காத அப்படிங்கிறது தான் யாருடைய திட்டம்? ஒன்றிய பாஜக அரசுடைய விஸ்வகர்ம யோஜனா திட்டம். எவ்வளவு கீழ்ப்படிந்த மனநிலையில் இருக்கிறார்கள் அவர்கள். திமுக அரசு அப்படி இல்லை, பார்த்து ஒவ்வொன்றையும் செய்யுது. 35 வயதிற்கு மேற்பட்டவர்கள் படித்து முடித்தவர்களுக்கு தான் அவங்க என்ன தொழில் செய்ய விரும்புகிறார்களோ அந்த தொழில் செய்வதற்கு அவர்களை திறமையை வளர்த்து விடுவதற்கான நிதி ஆதாரங்களை, பயிற்சிகளை கொடுப்பதாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதை எங்க திட்டத்தை பார்த்து காப்பி அடிச்சிட்டான் அப்படின்னு கூவுது ஒன்றிய பாஜக அரசு, பிஜேபியினுடைய அடிவருடிகள். அது உங்க திட்டத்தை பார்த்து காப்பி அடிக்கலப்பா. உங்க திட்டம் வந்து பிள்ளைங்களை படிக்க விடாத திட்டம்.
இது பிள்ளைகள் படித்த பிறகு அது 35 வயதிற்கு பிறகு அவர்கள் என்ன தொழில் பார்க்க விரும்புகிறார்களோ, எந்த தொழில் ஈடுபாடு இருக்கிறதோ அந்த தொழிலில் கூடுதல் பயிற்சி கொடுத்து நிதி ஆதாரங்களை கொடுத்து அவர்களை தொழிலில் வளர்த்து விடுவது. தொழில் முதலீட்டாளர்களாக, தொழிலதிபர்களாக வளர்த்து விடுவது திமுக அரசுடைய பார்வை, நேர்த்திட்டம். நீ அப்படியா செய்த? பிள்ளைங்க ஒன்றிய பாஜக அரசுடைய கல்வி திட்டத்தில் என்ன வருது? பிள்ளைங்க மேல் படிப்பு படிச்சிடக்கூடாது, கல்லூரிக்கு போயிடக்கூடாது, கியூட்டுன்னு ஒரு தேர்வை கல்லூரிக்கு போகணுமா கியூட்டுன்னு ஒரு தேர்வை திணிச்சு பரீட்சை எழுதி அதில் பாஸ் ஆனால் தான் முடியும். வடிகட்டு தான், ஒவ்வொரு இடத்துலையும் வடிகட்டி நம்மவர்கள் படித்து விடக்கூடாது. படிக்கணும்னா அவங்க 3% மக்கள் தான் படிக்கணும் அப்படிங்கிறதுல குறிக்கோளாக வேலை செய்வது பிஜேபியினுடைய அஜெண்டா. அதே இது நம்ம சீமானும் அது தான் பேசுவார். எல்லாம் படித்த பிள்ளை எல்லோரும் அவரை பற்றி அது தனியாக ஒரு வீடியோ பேசுவோம். இதில் நம்மளுடைய திட்டங்களை எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு கள நிலவரம் என்றால் ஒன்றிய அரசு என்ன திட்டங்களை செய்திருக்கிறது, முந்தைய தமிழ்நாட்டை ஆண்ட அரசு என்ன திட்டங்களை செய்தது, எப்படியெல்லாம் நடந்து கொண்டது, அவர்கள் சொல்லியபடி. ஆமாம், ஆளுக்கு ஒரு செல்ஃபோன் கொடுப்போம் நாங்கள், கொடுத்தாங்களா? கலைஞர் திட்டப்படி எல்லா வீடுகளுக்கும் கலைஞர் டிவி, இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தாங்க. சொன்னதை செய்தார்கள் கலைஞர் ஆட்சி காலத்தில். அதே மாதிரி இவர்கள் மகளிர் உரிமை திட்டம் கொடுப்பான்னாங்க, தகுதி உள்ளவர்களுக்கு கொடுத்துட்டாங்க. இன்னும் விண்ணப்பிக்கிறவர்களுக்கும் பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரு செல்ஃபோன் கொடுப்போன்னாங்க. இன்னும் அம்மையார் ஆட்சி வரதுக்கு முன்னாடி சொன்னாங்களே, கொடுத்தாங்களா? இல்லை வேறு என்ன இதைத்தான் அவங்க நிறைவேற்றி விட்டாங்க? ஒன்றையுமே நிறைவேற்றலை. அவங்க ஏதோ அவங்களுக்கு முடிந்த அளவில் நிதி ஆதாரங்களை சேர்த்து கொண்டார்கள். திமுகவினுடைய ஞான திரவியம் இப்போதைய எம்பிக்கு, சிட்டிங் எம்பிக்கு சீட்டு திமுகவில் கொடுக்கப்பட மாட்டாது, வள்ளியூரை சேர்ந்த தொழிலதிபருக்குத்தான் சீட்டுன்னு கட்டாயமாக பேசப்படுகிறது. அப்படி இல்லை என்றால் பூங்கோதை ஆலடி அருணா அவர்களும் அதற்கான கடும் முயற்சியில் இறங்கி இருக்கிறார். ஏன்னா இந்த பகுதிக்கு ஒரு முக்கிய பிரதிநிதித்துவம் தேவைப்படுகிறது. இந்த பகுதியில் இப்போ அப்பாவு அவர்கள் மட்டும்தான் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கார், சபாநாயகராக இருக்கிறார். அப்போ இன்னொரு பொறுப்பு தேவைப்படுகிறது. அப்போ ஒன்றியத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கப் போகிறது. இவர்கள் திமுகவினுடைய களச்சூழல் திமுகவுக்கு சாதகமாக அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி என்றால் திருநெல்வேலி தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒருவரை ஒன்றிய அமைச்சராக ஆக்க வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதனால் பூங்கோதை ஆலடி அருணாவுக்கும் அந்த சீட் கிடைப்பதற்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது. அதை நம்ம மறுப்பதற்கில்லை. அவரும் வேகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். களத்தில் வேகமாக பூங்கோதை ஆலடி அருணா அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார். எல்லா கிராமங்களுக்கும் அவர் பயணித்து கொண்டிருக்கிறார். அது தெளிவாக தெரிகிறது. வள்ளியூரை சார்ந்த தொழிலதிபருக்குத்தான் சீட்டு என்று கட்சியில் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் பேசினால் கூட பூங்கோதை ஆலடி அருணா அந்த இடத்தை நிரப்புவதற்கு முன் வரிசையில் இருக்கிறார் என்று தான் சொல்லணும். ஆனால் அதிமுகவில் எளிதாக இன்பதுரை அவர்களுக்கு சீட்டு அப்படிங்கிறது தெரிந்து விட்டது. தேமுதிக அந்த இடத்தில் சீட்டு கேட்பதற்கு வாய்ப்பில்லை. பாட்டாளமாக வச்சு கேட்டால் கொடுக்கப்படுறதில்லை. ஆனால் அதிமுக இன்பத்துறையை வேட்பாளராக நிறுத்தும். நம்ம மனோஜ் பாண்டியன் இந்த இடத்திற்கு இவர்களோடு எடப்பாடியோடு சேர்ந்தால் நல்ல செம ஃபைட் கொடுப்பாருன்னு நம்ம சொல்லியிருந்தோம் முந்தைய வீடியோக்களில். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவர் சேர்ந்தாலும் தான் சொன்னோம், சேர்ந்துடுவார்னு சொல்லலை. சேர்ந்தாலுங்கும்போது அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றே தெளிவாக தெரிகிறது. ஏன்னா இப்போதைய நம்ம ஓபிஎஸ் அவர்களுடைய பேச்சு எல்லாமே அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஓபிஎஸ் அவர்களை எந்த திருநெல்வேலி மேடையிலும் ஏற்றவில்லை. ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் யாரையும் திருநெல்வேலி மேடையில் கூட பிரதமர் ஏற்றவில்லை. தேவநாதனுக்கு கொடுத்த மரியாதையை கூட டிடிவி தினகரனுக்கோ இல்லை ஓபிஎஸ்க்கோ இல்லை ஓபிஎஸ்ஐ சேர்ந்தவர்களுக்கோ கொடுக்கவில்லை. பிஜேபியும் கொடுக்கவில்லை, பிரதமரும் கொடுக்கவில்லை. பிரதமர் எடப்பாடி அவர்கள் வருவாரா என்று தான் காத்திருக்கிறார். அது புரியாமல் வேந்த வெளுத்து கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ் என்பதையும் இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணி தான் தொலைக்க வேண்டியிருக்கிறது. பதிவு பண்ணாமல் கடந்து போக முடியாது. ஏன்னா ஓபிஎஸ்க்குன்னு 1-2 பேர் கிராமத்தில் இருப்பதற்கு காரணம் பிஹெச் பாண்டிய மகன் மனோஜ் பாண்டியன் அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கிறார். அவர் எம்எல்ஏவாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர்களுக்கான ஆதரவாளர்கள் என்று 1-2 பேர் இருக்கிறாங்க. பெரும்பாலானவர்கள்
அவர் எடப்பாடியார் ஆதரவாளர்களாக மாறிவிட்டார்கள். இப்போ நம்ம கள நிலவரத்தை பார்ப்போம். போன 2019 தேர்தலில் வந்து திரு ஞானதிரவி அவர்கள் 5,22,623 வாக்குகள் பெற்றிருக்கிறார். 50 விழுக்காடுக்கு மேல் வாக்குகள் பெற்றிருக்கிறார். மனோஜ் பாண்டியன் 3,37,000 வாக்குகள் தான் பெற்றிருக்கிறார். 32.43 வாக்குகள் தான். மைக்கேல் ராயப்பன் அமமுக 62,209 வாக்குகள், 5.98 அந்த சதவீதத்தில் பெற்றுள்ள பி சத்யா என்டிகே அவர் வந்து 49,898 வாக்குகள், 4.8% வாக்குகள் பெற்றிருக்கிறார். நம்மளை கோவிச்சுக்கிட கூடாது இல்லை. பிரதமர் மக்கள் நீதி மையம் வெண்ணிமலை என்பவர் 23,100 வாக்குகள், 2.2% வாக்குகளைத்தான் அவர் பெற்றிருக்கிறார். 2014 வந்து கேஆர்பி பிரபாகரன் அவர்கள் வெற்றி பெற்றார். 3,98,139 வாக்குகள் பெற்று திமுக சேர்ந்த தேவதாத சுந்தரம் வந்து 2,72,40,000 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். சிவனானந்த பெருமாள் தேமுதிக, பிஜேபி மதிமுக கூட்டணியில், பிஜேபி மதிமுக அவர்கள் கூட்டணியாக நின்னாங்கள்ல இந்த பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம். அப்போது அந்த 2014 தேர்தலில் சிவனானந்த பெருமாள் தேமுதிக அவர் வந்து 1,27,370 வாக்குகள் பெற்றிருக்கார். ராமசுப்பு காங்கிரஸ் அவர் தனித்து நின்றார். அவர் வந்து அவர் பெரிய அளவில் பிரச்சாரமெல்லாம் பண்ணலை. அப்படி இருந்தாலும் 62,863 வாக்குகள் காங்கிரஸினுடைய தீவிர வாக்குகள், ஜெயிக்க மாட்டார்னு தெரிந்து கூட 62,863 வாக்குகள் அவருக்கு பதிவாகியிருந்தது. இப்போ நம்ம அந்த பகுதியில் இருந்தால் கூட இப்போ நம்ம சட்டமன்ற வாரியாக பார்ப்பதாக இருந்தால் ஆலாங்குளம் தொகுதியில் பிஹெச் மனோஜ் பாண்டியன் வெற்றி பெற்றிருக்கார், 36.44%. அதேமாதிரி பூங்கோதை தோற்றிருக்கிறார், 34.7%. அரிநாடாறு 18.54% அளவில் வாக்குகள் பெற்றிருக்கிறார். என்டிகே 12,519 வாக்குகள், 7.15% வாங்கியிருக்கு. தேமுதிகவுக்கு இங்கே வாக்கு வங்கி அறவே செத்து போச்சு, 2,816 தான் ஆலாங்குளம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவில். திருநெல்வேலியில் நயனார் நாகேந்திரன் வெற்றி பெற்றிருக்காருன்னா 46.7% வாக்குகளை பெற்றிருக்காரு. ஏஎல்எஸ் லட்சுமணன் வந்து 69,175 தான், 35% வாக்குகள் தான் பெற்றிருக்காரு. என்டிகே சத்யா இப்போதைய திருநெல்வேலி பாராளுமன்ற வேட்பாளர், நாம் தமிழர் கட்சியினுடைய பாராளுமன்ற வேட்பாளர். ஏன்னா உறுதியாக ஒரு கட்சியினுடைய வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அது நாம் தமிழர் கட்சிக்கு வேட்பாளர் பி சத்யா அவர்கள். அந்த பெண்ணை காணானா சீமான் அவர்கள் அறிவித்திருக்கிறார் தன்னுடைய கட்சி வேட்பாளராக. அவர் வந்து திருநெல்வேலி தொகுதியில் ஏற்கனவே வேட்பாளராக நின்று 19,162 வாக்குகள், 9.8% வாக்குகள் பெற்றிருக்கிறார். அதாவது சட்டமன்ற தொகுதியில். அமமுக வந்து 4.56% வாக்குகள் தான் அந்த தொகுதியில் பெற்றிருக்கு. அப்புறம் அடுத்து பார்க்க போனோம்னா அம்பாசமுத்திரத்தில் இசக்கி சுப்பையா வென்றிருக்கிறார், ஆவுடையப்பன் தோற்றிருக்கிறார். நம்ம செண்பகவல்லிங்கிறவங்க 7.73% வாக்குகள், 13,735 வாக்குகள் பெற்றிருக்காங்க. அது என்டிகேயிலிருந்து. பாளையங்கோட்டையில் திமுக அப்துல் வகாப் வந்து 54.89% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அதற்கு அடுத்தால அதிமுக வந்து 28.1 தான், அமமுக 7.6, என்டிகே பாத்திமா 7.3% வாக்குகளை பெற்று தோற்றிருக்கிறார்கள்னு வச்சுக்கிட்டுங்களேன். மக்கள் நீதி மையம்லாம் இருக்காங்க, அது வேறு கதை. நாங்குநேரியில் வந்து ரூபி ஆர் மனோகரன் வெற்றி பெற்றிருக்கிறார், 39.43%. கணேசராஜா வந்து 30.86% அதிமுக. அமமுக வந்து 16.69%. அதாவது தேமுதிக கூட்டணியும் சேர்ந்து தான் அந்த இடத்துல பார்த்துக்கணும். 16.69%. என்டிகே இப்போ வீரபாண்டி 9.24% பெற்றிருக்கார். ராதாபுரத்தில் தான் நாதாக்கா இயேசு என்பவர் வந்து 10.39%, 19,371 வாக்குகள் பெற்றிருக்காங்க. அவர்களுடைய மொத்த சராசரி பார்லிமெண்ட்டுக்கெலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நாதாக்காவினுடைய வாக்கு எத்தனை சதவீதம் இருக்குன்னா 8.6% வாக்குகள் நாதாக்காவுக்கு இருக்கு. 2023 சட்டமன்ற எலெக்ஷன் படி கிடைத்திருக்கிறது என்று சொல்லலாம். ஆனாலும் கூட இப்போதைய கள நிலவரம் என்னவா இருக்கு அப்படின்னு நம்ம தொகுதிகளை சுற்றி வந்து பார்க்கும்போது ஆலாங்குளம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவில் அதிமுகவுடைய வாக்குகள் பிளவுபட்டு இருக்கிறது. பிளவுதான். அந்த பிளவுனால் அதிமுக வந்து பின்னடைவை சந்திக்கிறது. இந்த இடத்தில் பிஜேபியினுடைய
அதாவது இடம் வந்து பிஜேபி கூட்டணி அமமுக தான் திருநெல்வேலி தொகுதியில் வேட்பாளரை நிறுத்தும் பிஜேபி கூட்டணியில் இருந்து அதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அந்த மைக்கேல் ராயப்பன் அந்த தொகுதியில் இருந்தால் அமமுகவில் போன முறை நின்றவர் இருந்தால் அவருக்கே கூட அந்த தொகுதியை கொடுப்பார்கள் என்று கருதப்படுகிறது. ஆனாலும் அவர் அங்கே இருந்தால் இருக்காரா இல்லையான்னு தெரியாது இல்லை. ஏன்னா எந்த கட்சியில் யார் எங்கே இருக்காருன்னு உறுதியாக சொல்ல முடியாத அளவில் இருக்கலாம். இன்று இருந்து நாளை இல்லாமல் போனால் என்ன செய்ய முடியும்? அப்படிப்பட்ட நிலைகள் இருக்குல்ல. நிலை இல்லாத அரசியல் உலகம் தானே. அப்படி போனால் என்ன செய்ய முடியுங்கிறது இருக்குது. இங்கே வந்து முன்னிலையில் இருப்பது ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் முன்னிலையில் இருப்பது திமுக தான். பூங்கோதை இந்த முறை பூங்கோதைக்கு வாய்ப்பளித்தால் அதீதமான வாக்குகள் வித்தியாசத்தில் ஆலங்குளம் சட்டமன்றத்தில் அவர் முன்னுக்கு வருவார். ஏற்கனவே 37,000 வாக்குகள் வாங்கி இருந்த அந்த அரிநாடாருடைய வாக்குகளும் இவரை நோக்கியே வந்து சேரும் என்பதில் ஐயமில்லை. அதுக்கப்புறம் அதே மாதிரி ராதாபுரத்தில் வந்து இப்போ நம்மளுடைய மாண்புமிகு சபாநாயகருடைய செயல்பாடு மெச்சத்தகுந்த வகையில் இருப்பதனால் அங்கு வந்து திமுகவுக்கே அதிகமான வாக்குகள் பெறும். அங்கே இன்பதுரை நின்றால், இன்பதுரை அதிமுக வேட்பாளராக நின்றால் பெரிய பின்னடைவை அவர் அங்கே சந்திப்பார். அதனால் திமுகவுக்கே தான் அந்த இடத்துலையும் வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. நாங்குநேரியை பொறுத்தளவில் காங்கிரஸ் வசம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அங்கேயும் வந்து திமுகவே முந்தக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது. பாளையங்கோட்டையிலும் அதே நிலையில் தான் முந்தக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது. பொதுவான நிலவரங்களில் வந்து அனைத்து தொகுதிகளிலுமே, அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலுமே திமுகவுக்கே வெற்றி வாய்ப்புங்கிற நிலை இருக்கிறது. ஆனால் திமுக தோற்க வேண்டும் என்று திமுக கட்சியே விரும்பினால் மட்டுமே ஞானதிரவியம் அவர்களுக்கு ஞானதிரவியம் அவர்களுக்கு சீட்டு கொடுக்கலாம். அப்படி திமுக வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் வேறு யாரேனும் ஒருவருக்கு கொடுக்கலாம். அதுவே சால சிறந்தது. பூங்கோதை ஆலடி அண்ணாவுக்கோ இல்லை வள்ளியூரை சேர்ந்தவருக்கோ கொடுக்கலாம், அல்லது வேறு எவருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆனால் ஞானதிரவியம் அவர்களுக்கு கொடுத்தால், ஏன்னா இப்போ புதுசாக போஸ்டர் ஓட்டிக்கிட்டு அழைத்தார் ஞானதிரவியம் திருநெல்வேலி தொகுதிக்குள். அப்படி அவருக்கு கொடுத்தால் திமுக தானே தோற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டது என்று நம்பலாம். அப்படி இருக்க மாட்டார் யார் முதலமைச்சர் அவர்கள். அப்படி ஒரு எண்ணத்தை செயல்படுத்த மாட்டார் அப்படிங்கிறது உறுதி. அதனால் வந்து இப்போதைய வாக்கு விழுக்காடாக பார்த்தால் பழைய நிலவரங்களை அதை கூட்டி கழிச்சு இந்த நிலவரத்தில் இருந்து பார்த்தாலும் இல்லை பொதுவாக நாம் காலத்தில் விசாரித்த அளவில் நம்ம பார்த்தாலும் இங்கும் திமுக 52% மேலே வாக்குகளை திருநெல்வேலி தொகுதியில் வாங்கும். வாக்குகள் எந்த விதத்திலும் குறையாது. இரண்டாம் இடத்தில் அதிமுக 30% வரும். அந்த நிலையில் அது நிச்சயமாக அதிமுக எடப்பாடியார் தலைமையிலானது 30% குறையாது. அமமுகவுக்கு கொடுத்தாலும் சரி இல்லை பிஜேபியை நின்றாலும் சரி அவர்கள் அந்த 10% வாக்குகள் அல்ல 11% வாக்குகளில் தான் அவர்கள் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 10 அல்லது 11% வாக்குகள் தான் நிற்க முடியும். அதற்கு மேல் அவர்களுக்கு எவ்வாறு என்டிகேக்கு பெரும்பாதியான வாக்குகள் கிடைத்துவிடும். நம்ம இந்த முறை 10% வாக்குகளை இங்கே எட்டிவிடலாம். ஏன்னா போன முறை 4.46% பெற்றோம். இந்த முறை 10% வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த கனவில் பிஜேபி மண்ணள்ளி போட்டிருக்கிறது என்று தான் நம்ம சொல்லணும். ஏன்னா பிஜேபிக்கு இங்கே ரொம்ப அரிதிலும் அரிதான வாக்குகள் கம்மியாக இருந்தது. அது வந்து நாம் தமிழர் கட்சியினர் இட்டு நிரப்பு விதமாக வேலை செய்து இருக்கிறார்கள். அதனால் பிஜேபிக்கான அந்த 10% வாக்குகள் போகும் அப்படின்னு நம்ம சொல்லுறோம் பார்த்தீங்களா. 10% கிட்ட, அதாவது அதிமுகவுடைய பிரிவும் டிடிவியினுடைய பிரிவும் பிஜேபியுடைய வாக்குகளையும் சேர்த்து தான் அந்த மாதிரியான நிலை. அதெல்லாம் பிஜேபிக்கு மட்டுமே அந்த மாதிரியான ஒரு நிலை இல்லை. அதனால் வந்து 6.7% எது தாண்டாது? என்டிகே தாண்டாது.